மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா ஜோதிடர்களுமே சொன்னாங்க. ஆனா, இப்ப சனி வக்ரம் அப்படிங்கிறாங்க. சனி வக்ரம்னா என்ன? சனி பெயர்ச்சி என்பதற்கும் சனி வக்ரத்திற்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார். கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த சனி பூரட்டாதி 4ஆம் பாதமாக இருக்கக்கூடிய மீன ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகி இப்போ வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கார் சனி. அப்போ அது பெயர்ச்சி, அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு மூவ் ஆகிறது தான் வந்து சனி பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்க சனி ரிவர்ஸ் ஆகிறார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துலேருந்து 1ஆம் பாதம், திரும்ப பூரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் அதே ராசியில் மீனராசிக்குள்ளேயே அவர் வக்ரம் அடைகிறார். இது நவம்பர் 29 வரைக்கும் இந்த சனி வக்ரம்ங்கிறது இருக்குது. நவம்பர் 29க்கு மேலே வக்ர நிவர்த்தியாகி பூரட்டாதி 4லேருந்து அடுத்து உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3, 4ன்னு அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடுவார். இந்த வருஷத்தில் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பலவிதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக கொடுத்துரும்.